இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்ம ஆச்சரியமான ஒரு கண்டுபிடிப்பை பத்தி. அதாவது ஒருத்தர் தன்னோட வீட்லயே ஒரு சின்ன பேட்டரிய செஞ்சிருக்காரு. ஆனா அது சாதாரண பேட்டரி இல்ல. அது ஒரு புது வகையான ஆற்றல கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. இதுல எவ்ளோ தூரம் உண்மை இருக்கு? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம மனசுல வர கேள்வி இதுதான். இது எப்படிங்க சாத்தியம்? சும்மா வீட்ல செஞ்ச ஒரு சின்ன பேட்டரி செல்ல வச்சு, ஒண்ணுல ரெண்டுல மொத்தம் 18 எல்இடி லைட்ஸ அதுவும் ஒரு மாசம் முழுக்க எரிய வைக்க முடியுமா? கேட்கறதுக்கே நம்ப முடியாத மாதிரி இருக்குல்ல? ஆனா இதத்தான் அந்த கண்டுபிடிப்பாளர் அடிச்சு சொல்றாரு. சரி, அவரு சொல்றத நிரூபிக்க ஒரு சோதனையும் செஞ்சு பார்த்திருக்காரு. முத நாள் 18 லைட்டும் பளிச்சுன்னு எரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அந்த வெளிச்சம் இன்னும் அதிகமாகி ஒரு ரூமிய பிரகாசமாக்கிடுச்சாம். 4வது வாரத்துல தான் அந்த வெளிச்சம் லேசா குறைய ஆரம்பிச்சிருக்கு. கடைசியா கரெக்டா 30 நாள் கழிச்சு அந்த சோதனையே முடிச்சிருக்காங்க. அந்த லைட்டோட பவர் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு விஷயமே போதும். அந்த கண்டுபிடிப்பாளரே சொல்றாரு, ராத்திரி நேரத்துல அந்த லைட்டோட வெளிச்சம் கண்ணை கூசுறதால அவரோட மனைவி அதை ஒரு துணியை வச்சு மூட வேண்டியதா போச்சுன்னு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பேட்டரியில இருந்து வர்ற வெளிச்சம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்கு. அப்போ இந்த நம்ப முடியாத அளவுக்கு பவர் எங்கிருந்து தான் வருது? அந்த கண்டுபிடிப்பாளர் அவரோட இந்த படைப்புக்கு ஒரு வித்தியாசமான பேரையும் வச்சிருக்காரு. அதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பேரு தான் பானோ நானோ நியூக்ளியர் பிளான்ட். இது ஒரு சாதாரண பேட்டரி மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ல வேலை செய்யலையாம். இதுக்கு பதிலா இதுவரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத ஒரு புது விதமான ஆற்றல இது பயன்படுத்துதுன்னு அவரை ரொம்ப உறுதியா நம்புறாரு. இந்த புது எனர்ஜியோட மூலம் எது? கண்டுபிடிப்பாளரோட தியரி படியா இதோட ரகசியம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொருள்ல தான் ஒளிஞ்சிருக்கான். அதுதான் கிராஃபைட். ஆமாங்க, நம்ம பென்சில்ல இருக்குமே அதே கிராஃபைட் தான். இப்போ சாதாரண பேட்டரிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற பேட்டரிகள்ல அமோனியம் குளோரைட் மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கும். அதனால கொஞ்ச நாள்ல அது துருப்பிடிச்சு அரிச்சு போயிடும். ஆனா இந்த பானோ நானோ பிளான்ட்ல ஒரு ஸ்பெஷல் ஜெல்லும் கிராஃபைட்டும் தான் யூஸ் பண்றாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட 35 நாள் கழிச்சும் அந்த பேட்டரியில ஒரு சின்ன அரிப்பு கூட இல்லையாம். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. இந்த பேட்டரிக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்த்தா, ஒரு இரும்பு கேஸ், ஒரு பாலிமர் டியூப், ஒரு ஸ்பெஷல் ஜெல், அப்புறம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஆனா இது எல்லாத்தையும் விட ஹீரோ யாருன்னா அந்த கிராஃபைட் தான். இந்த கிராஃபைட் தான் எல்லா மேஜிக்கும் பண்ணதுன்னு கண்டுபிடிப்பாளர் நம்புறாரு. இதுதான் இந்த முழு கண்டுபிடிப்போட மைய புள்ளி. இந்த பேட்டரியிலிருந்து வர்ற பவர் கெமிக்கல் ரியாக்ஷனால வர்றதில்ல. அதுக்கு பதிலா இது ஒரு அணுவளவுல நடக்கிற ஒரு விஷயம். அதனால தான் இதுக்கு நானோ நியூக்ளியர் சக்தி அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த நானோ நியூக்ளியர் பவர் எங்கிருந்து வருதுன்னா, கிராஃபைட்ல இருக்கிற கார்பன் அணுக்களோட வெவ்வேறு வடிவங்கள்ல இருந்து வருதாம். இதை தான் நாம ஐசோடோப்ஸ்னு சொல்லுவோம். குறிப்பா கார்பன் 12, கார்பன் 13, கார்பன் 16, அப்புறம் இயற்கையாவே ரொம்ப கம்மியா இருக்கிற கார்பன் 14. இதுல இருந்து தான் அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு அவரோட தியரி சொல்லுது. சரி, கதை இப்பதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு மாதிரி புதுரா மாறப்போகுது. ஏன்னா இந்த பேட்டரி கொடுத்த பவருக்கும் அதை மெஷர் பண்ணப்போ கிடைச்ச ரிசல்ட்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய மர்மமே இருக்கு. கணக்குப்படி பார்த்தா 18 எல்இடி லைட்ஸ ஒரு வாரம் முழுக்க அவ்ளோ ப்ளீச்சுன்னு எரிய வைக்க கிட்டத்தட்ட 9 ஆம்பியர் கரண்ட் தேவைப்பட்டிருக்கும். இது சாதாரண அளவு இல்ல, ரொம்ப பெரிய அளவு. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கேள்வி என்னன்னா, 9 ஆம்பியர் பவர் தேவைப்பட்ட இடத்துல உண்மையான மெஷர்மெண்ட் என்னவா இருந்திருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இங்கேதான் ட்விஸ்ட். தேவைப்பட்டது 9 ஆம்பியர். ஆனா மல்டிமீட்டர்ல செக் பண்ணப்போ காமிச்சது வெறும் 0.5 ஆம்பியர் தான். அடேங்கப்பா, இந்த ரெண்டு நம்பரும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம இருக்கே. அப்போ மிச்சம் 8.5 ஆம்பியர் கரண்ட் எங்க போச்சு? இந்த காணாம போன 8.5 ஆம்பியர் பவருக்கு அந்த கண்டுபிடிப்பாளர் ஒரு புது பேரையே வச்சிட்டாரு. கண்ணுக்கு தெரியாத ஆம்பியர்கள், அதாவது இன்விசிபிள் ஆம்பியர்ஸ். இந்த எனர்ஜி யூஸ் ஆகுது, ஆனா நம்ம கருவிகளால அதை அளக்க முடியலங்கிறது தான் அவரோட விளக்கம். இந்த மர்மமான கண்டுபிடிப்பை வச்சுக்கிட்டு அவரோட அடுத்த கட்ட திட்டம் என்ன? அவரோட ஃபியூச்சர் பிளான்ஸை இப்ப பார்க்கலாம். அவரோட திட்டம் 3 ஸ்டெப் கொண்டது. முதல் ஸ்டெப், இதை யூனிவர்சிட்டிகளுக்கு கொடுத்து இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியலை ஆராய்ச்சி பண்ண வைக்கிறது. 2வது, இந்த டெக்னாலஜியை இந்தியாவிலே பெரிய அளவுல உற்பத்தி பண்ணுறது. 3வது, ஒரு நாள் நம்ம விண்வெளி பயணங்களுக்கு கூட இந்த பேட்டரி தான் பவர் கொடுக்கணும்னு ஒரு பெரிய கனவோட இருக்காரு. அப்போ நம்ம பார்த்த இந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது, இது உண்மையிலே ஒரு புதிய ஆற்றல் புரட்சிக்கு ஆரம்பமா, இல்ல அறிவியலால இன்னும் விடை சொல்ல முடியாத ஒரு சுவாரஸ்யமான புதிரா? முடிவு உங்க கையில தான்.